ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மே 30 அண்ட் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தமிழகம் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மகேஷ் குமார் அகர்வால் அவங்க தான் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து உலக புகையிலை ஒழிப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? மே 31 அனுசரிக்கப்படுகிறது. இதற்கான கருப்பொருள் 2026க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னம்னா, இளைஞர்களை புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பழக்கத்திலிருந்து பாதுகாப்போம். உலக புகையிலை ஒழிப்பு தினம் மே 31. இதற்கான கருப்பொருள் இளைஞர்களை புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பழக்கத்திலிருந்து பாதுகாப்போம். அடுத்து, நீடித்த உழைப்பு உற்பத்தி செலவு குறைவு அடிப்படையில் எந்தெந்த ரூபாய் நோட்டுகள் பிளாஸ்டிக் கரன்சிகளாக அச்சிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது? 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளை தான் பிளாஸ்டிக் கரன்சிகளாக அச்சிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நீடித்த உழைப்பு அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது, அதுதான் நீடித்த உழைப்பு. உற்பத்தி செலவு குறைவு, இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குலாம் உற்பத்தி செலவு குறைவு, அதனுடைய அடிப்படையில் தான் பிளாஸ்டிக் கரன்சிகளை அச்சிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து, இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள், நாகாஸ்த்ரா 1 மற்றும் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் போன்ற காமிகேஸ் ட்ரோன்களை வாங்குவதில் எந்த நாடு விருப்பம் தெரிவித்துள்ளது? சைப்ரஸ் நாடு தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணைகள், நாகாஸ்த்ரா 1 மற்றும் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் போன்ற காமிகேஸ் ட்ரோன்களை வாங்குறதுல சைப்ரஸ் நாடு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, எங்கு நடந்த கல்வி உச்சி மாநாட்டில் பாரத் கல்வி நிறுவன இணைவேந்தருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது? பாங்காக்ல நடைபெற்ற கல்வி உச்சி மாநாட்டில் தான் இந்த விருது வழங்கியிருந்தாங்க. மாற்றத்தை உருவாக்கும் கல்விசார் தலைமைத்துவத்தில் சிறப்பு அப்படின்ற பிரிவில் தான் அந்த கல்வி நிறுவனத்தோட இணைவேந்தருக்கு சிறப்பு விருது வழங்கியிருந்தாங்க. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கல்வியில் சிறப்பு அப்படின்றதுக்கும் விருது வழங்கியிருந்தாங்க அந்த கல்லூரிக்கு. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கல்வியில் சிறப்பு. இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கல்வி உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பாங்காக்ல நடைபெற்றது. அடுத்து, கரும்பு கட்டுப்பாடு சட்டம் 2026 எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு மாற்றானது அப்படின்னு பார்த்தோம்னா, 1996ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு மாற்றானது தான் கரும்பு கட்டுப்பாடு சட்டம் 2026. இது பார்த்தோம்னா 12.25% பிழிதிறன் உள்ள கரும்புகளுக்கு தான் விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கரை விலையோடு சேர்த்து கரும்பின் விலையை நிர்ணயிப்போம் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க. அப்படி சர்க்கரை விலையோடு சேர்த்து கரும்பின் விலை நிர்ணயிக்கும் போது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு நட்டம் ஏற்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்துக்கு மாநில அரசினுடைய ஒப்புதலோடு கரும்பு விலை குறைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த சட்டத்துக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து ரொம்ப எதிர்ப்பு வந்ததாலும் இதனால் நமக்கு அதாவது விவசாயிகளுக்கு இதில் நட்டமாகும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கரும்பை எடுக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அது ரொம்ப லாபகரமாக அமையறதாகவும் சொல்லி இந்த கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தை 2026 ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக 1996 சட்டத்திலேயே சில சேஞ்சஸை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா, PM சூரிய கர்முஃப் பிஜ்லி யோஜனா எனப்படும் சூரிய வீடு இலவச மின் திட்டம் மத்திய அரசு எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 பிப்ரவரியில் தான் PM சூரிய கர்முஃப் பிஜ்லி யோஜனா அப்படின்ற சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை நிறுவ மானியம், இதுதான் இந்த திட்டத்தினுடைய இலக்கா நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை நிறுவனத்துக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த சோலார் சிஸ்டம் வீட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு 300 யூனிட் வரைக்கும் கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் வச்சிருக்க பட்சத்தில் இப்போ அந்த சோலார் சிஸ்டத்தை நம்ம நிறுவுறோம் அப்படின்னா, நம்ம 1 கிலோவாட் அளவுள்ள மின்சாரம் உற்பத்தி செய்கிற மாதிரி நிறுவுறோம் அப்படின்னோம்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து 30,000 ரூபாய் ஸ்கீம் வரைக்கும் அதாவது தருவாங்க. அடுத்து நம்ம 2 கிலோவாட் அந்த மாதிரி நம்ம நிறுவ போகிறோம் அப்படின்னா 60,000. அதுவே 3 கிலோவாட் இல்லது அதற்கு மேலே இருக்கிற நான் கிலோவாட் கொண்ட மின்சார அமைப்பை உருவாக்குறதுக்காக நான் நிறுவ போகிறேன் அப்படின்னா 78,000 வரைக்கும் மேக்ஸிமம் தருவாங்க. அதாவது 1 கிலோவாட்னா 30,000, 2 கிலோவாட்னா 60,000, 3 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே அப்படின்னு சொன்னோம்னா 78,000. அதுதான் மேக்ஸிமம் யூனிட். இப்போ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த சோலார் சிஸ்டம் மூலமாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி
நம்ம வீட்டுக்கு போக மிச்சம் எவ்வளோ கரண்ட் இருக்கோ அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு மீன்ஸ் வந்து அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். அதாவது இந்த மின்சார உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்குலாம் வந்து நம்ம கொடுக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ உற்பத்தி பண்ண மின்சாரம் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இதில் பெனிஃபிட். அதன் மூலம் நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? அதனால் வந்து இந்த திட்டம் வந்து 2024 பிப்ரவரியில் கொண்டுட்டு வந்தாங்க. 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை நிறுவறதுக்கான மானியம். இந்த திட்டம் வந்து தற்போது முடிய உள்ள நிலைமையில வந்து பார்த்தோம்னா முக்காவாசி நோக்கங்களை வந்து இது வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது பிஎம் சூரிய கர்மோ பிஜ்லி யோஜனா அப்படின்ற சூரிய வீடு இலவச மின் திட்டம் வந்து எப்போ கொண்டுட்டு வந்தாங்க? 2024 பிப்ரவரியில் கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.